करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. தீபாவளியின் நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பாரத தேசம் முழுவதுமே தீபாவளியின் சிறப்பாக பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள். மகிழ்ச்சியாக புத்தாடைகள் அணிந்து இனிப்பு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுத்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் சங்கமிக பிராமணர்கள் பாபா கூறுகின்றார், சச்சி சச்சி தீபாவளி மனாவோ. உண்மையிலும் உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். பாபாவுடைய பாஷையில் பனானா மனானா அர்த்தாத் பன்னாகை. கொண்டாடுதல் என்றாலே என்ன அர்த்தம்? நாம் அதுவாக ஆக வேண்டும். ஆக தீபாவளியில் நம்ம என்னவாக ஆகணும்? அது எதனுடைய அடையாளம்? நம்முடைய ஆத்ம தீபத்தை பிரகாசித்து
தீய குணங்கள் என்ற பூதங்களை நாம் நமக்குள்ளிருந்து விரட்ட வேண்டும், சம்ஹார செய்யணும். எவ்விதமான தீய குணங்களும் நமக்குள் இருக்கக்கூடாது. அதான் நரகாசுரன் சொல்கிறாங்க. பாபா பூதங்கள்னு சொல்கிறார். ஒவ்வொரு விகாரமும் ஒவ்வொரு அசுரத்தன்மை வாய்ந்தது, பூதங்களுடைய தன்மை உடையது. அந்த தன்மையெல்லாம் நீக்கிட்டு நம்ம தெய்வீக தன்மையை அடைந்து தேவதையாக தேவ பதவியை அடைவதனுடைய நினைவாக தான் தீபாவளியை பக்தர்கள் பாரத தேசம் முழுவதுமே கொண்டாடுறாங்க. இந்த நன்னாளில் நாமளும் சிரேஷ்ட சங்கல்பம் செய்வோம். நான் எனக்குள் எல்லா விதமான தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவ பதவியில் உயர்ந்த பதவி பெறுவேன். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம 2 விஷயத்தை கடைப்பிடிக்கணுங்கிறார். ஒன்று சுப பாவனா, 2வது பேகத், எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை. ஆனால் சுப பாவனை அனைவர் மீது எப்போ வரும்னா 2 விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று, எந்த விதமான ஸ்வார்த் சுயநலம் இருக்கக்கூடாது. 2வது, சுய இச்சை, எந்த ஆசைகளும் நமக்கு இருக்கக்கூடாது. எப்போ நம்ம எந்த ஆசைகளற்ற தன்மையில், எந்த சுயநலம் இல்லாத தன்மையில் இருக்கோமோ அப்போ தான் நம்ம பேகத்தில் வர முடியும், சுப பாவனை செய்ய முடியும். நெகட்டிவாக பார்க்கறது அஞ்ஞானிகளுடைய தன்மை. ஆனால் நம்ம ஞானி யோகி, நம்மள சிரேஷ்ட ஆத்மாக்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும், எதிர்மறை தன்மைகள், அது சூழ்நிலையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எது எப்படியோ அப்படியே பார்க்கக்கூடிய பார்வை மட்டும் இல்லாமல் அதை பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். எதிர்மறையும் நான் நேர்மறையாக மாற்றி அமைப்பேன். அப்போ தான் நம்ம எப்பொழுதுமே சுப பாவனை உள்ள ஆத்மாக்களாக இருக்க முடியும். இரக்க மனப்பான்மை, கருணை உள்ளம் என்பது நமக்குள்ளே இருந்தால் தான் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். எந்த அளவுக்கு கருணைங்கிறத எல்லார் மேலேயும் காட்டுறோமோ அப்போ நம்ம அவர்களுடைய குறைகள், பலகீனங்கள், விகாரங்கள், எதிர்மறை தன்மைகளை பார்த்தாலும் நாம் என்ன பண்ணணும், அவங்க மேலே சிரேஷ்ட பாவனை வைத்து அதிலிருந்து அவங்க விடுபடுவதற்குண்டான சக்தி நம்ம கொடுக்க வேண்டுமே தவிர, நம்ம எதிர்மறையாகவே பார்த்து அதை அப்படியே நம்ம கிரகித்து அதை அப்படியே சிந்தன் பண்ணோன்னா அந்த ஆத்மாக்கள் இன்னும் பலகீனமாயிடுவாங்க. ஆகவே நாம் பரிவர்த்தனை நமக்குள் செய்து மற்றவர்களும் பரிவர்த்தனை ஆவதற்குண்டான சக்தியும் ஊக்கமும் வைப்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் நம்முடையது. ஆகவே எது எப்படியோ அப்படியே இல்லாமல் நாம் எதிர்மறைகளையும் நேர்மறையாக மாற்றும், கெட்டதையும் நல்லதாக மாற்றும். பாபா ஐயோ ஐயோ என்ற சூழ்நிலை வந்தால் கூட ஆஹா ஆகான்னு பாடுங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆஹா ஆகான்னு எப்போ பாட முடியும்? நாம் அதை பாசிட்டிவாக கேட்கணும், பாசிட்டிவாக பார்க்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஆஹா ஆகான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்ட விசேஷ ஆத்மாக்கள் நாம் அனைவரும். 31/10/2024 ओम शांति। बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे ऑर्डर करो, हे भूतियों तुम हमारा पास आ नहीं सकते। இனிமையான குழந்தைகளே கட்டளையிடுங்கள். யாருக்கு? பூதங்களுக்கு கட்டளையிடுங்கள். ஓ பூதங்களே, நீ என்னிடம் வர முடியாது. தும் உன்கே டராவோ தோ வக் பாக் ஜாயேகா. நீங்கள் அதனை பயமுறுத்துங்கள், அது ஓடிவிடும். பூதங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது, நாம் அதை விரட்டணும். அது நம்மளை பார்த்து பயந்து ஓடணும். அந்த அளவுக்கு நாம் உறுதியான மனநிலையில் இருக்கணும். கேள்வி:
ईश्वरीय नशा में रखने वाला बच्चों की जीवन की शोभा क्या है? ஈஸ்வரிய பெருமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கையின் அழகு என்ன? யார் எப்போவுமே ஈஸ்வரிய பெருமையில் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும் இல்லையா? பதில், சர்வீஸ் கி உனக்கு ஜீவன் கா சோபா ஹை. அவங்க வாழ்க்கையினுடைய அழகு என்னன்னா சேவை செய்யும். ஈஸ்வரிய பெருமையில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகு எது? சேவா. जब नशा है हमें ईश्वरीय लॉटरी मिला है तो सर्विस का शौक होनी चाहिए. எப்போ நமக்கு இந்த பெருமை இருக்கு, எனக்கு ஈஸ்வரிய லாட்ரி கிடைத்துள்ளது, அப்போ அப்படிப்பட்ட பெருமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு பாடியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச லாட்ரி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற சேவை செய்யக்கூடிய ஆர்வர். परंतु तीर तब लगेंगे जब अंदर कोई भी भूत नहीं हो. நாம அந்த சேவையில் மற்றவங்களுடைய மனதில் இதயத்தில் படக்கூடிய அளவுக்கு, டச் ஆகக்கூடிய அளவுக்கு நாம் எப்போ சேவை செய்ய முடியும்னா நமக்குள்ள எந்த விதமான பூதங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, शिव बाबा का बच्चा कहलाने की हकदार कौन है? शिव பாபாவுடைய குழந்தைகள் என்று சொல்வதற்குண்டான உரிமை, அதிகாரம் யாருக்குள்ளது? பதில், जिनके निश्चय है भगवान हमारा बाप है, हम ऐसे ऊंचे ते ऊंच बाप के बच्चे हैं. நமக்கு இந்த நம்பிக்கை வேணும், பகவான் நம்முடைய தந்தை, நாம் அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள். ऐसे नशा में रहने वाला लायक बच्चे ही शिव बाबा का बच्चा कहलाने की हकदार है. அப்படிப்பட்ட பெருமையில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த குழந்தைகள்தான் சிவபாபாவின் குழந்தை என்று சொல்லக்கூடிய உரிமை உள்ளது. अगर कैरेक्टर ठीक नहीं, चलन रॉयल्टी नहीं, तो शिव बाबा का बच्चा नहीं कहला सकते. சப்போஸ் உங்களுடைய நடத்தையில் நன்னடத்தை இல்லை என்றால், ராயலான நடத்தை இல்லை என்றால், சிவபாபாவின் குழந்தை என்று சொல்வதற்குண்டான அதிகாரம், உரிமை என்பது இல்லை. நம்முடைய நடத்தை, நம்முடைய குணங்கள் நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம பாபா குழந்தைன்னு சொல்ல முடியும். ओम शांति. शिव बाबा याद है? शिव तंदेन निनेवुल्लदा? स्वर्ग की बादशाह याद है? स्वर्ग राज्यतिन निनेवुल्लदा? यहाँ जब बैठते तो दिमाग में आना चाहिए हम बेहद के बाप के बच्चे और नित्य बाप को याद करते. எப்போ நாம் இங்கே வந்து அமர்கின்றோமோ அப்போ நம்முடைய புத்தியில் இந்த நினைவுகள் வரணும். இந்த நினைவு, நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை, அனுதினமும் நான் அந்த தந்தையை நினைவு செய்கிறேன். யாத் கர்னே பிகர் அம் வர்சே லே நஹி சக்தா. அவரை நாம் நினைவு செய்யாமல் அவரிடமிருந்த ஆஸ்தியினை பெற முடியாது. காய்க்கு வர்சா, எதனுடைய ஆஸ்தி? பவித்ரதா கா, தூய்மை என்ற ஆஸ்தி. उसके लिए ऐसा पुरुषार्थ करना चाहिए. அதற்காக நாம் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். कभी भी कोई विकार की बात हमारा आगे आ नहीं सकता. நம் முன்னாடி ஒரு பொழுதும் எவ்விதமான விகாரங்கள் வர முடியாது. सिर्फ विकार की बात ही नहीं, एक भूत नहीं परंतु कोई भूत आ नहीं सकता. வெறும் விகாரம் என்பதனுடைய பேச்சு மட்டும் அல்ல, ஒரு பூதம் மட்டும் அல்ல, எந்த பூதமும் நம் முன்னாடி வர இயலாது. ஐசா சுத்த அகங்கார் ரக்னாச். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு பெருமை என்பது உங்களிடம் இருக்க வேண்டும். बहुत ऊंचे ते ऊंच भगवान के हम बच्चे हैं, फिर ऊंचे ते ऊंच ठहरा. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய குழந்தைகள், ஆகவே நாம யாரு? உயர்வானவர்கள்.
பாத்தி சலன் கைசே ராயல் ஹோனி செய். அப்போ உங்களுடைய பேச்சு நடத்தை அனைத்தும் ராயலாக இருக்கணும். बाप चलन से समझते एक तो बिल्कुल ही वर्त ना टप्पे नहीं है. பாபா புரிஞ்சுக்கிறாரு, சில குழந்தைகள் எப்படி இருக்காங்க, ஒரு பைசாக்கு கூட மதிப்பில்லாத தன்மையில் இருக்காங்க. மேரா பச்சா கேலனைக்கு பி அக்குதார் நகி, என்னுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய உரிமை கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி அவங்களுடைய कैरेक्टर. लौकिक बाप को भी नालायक बच्चों को देख अंदर ऐसा होता है. எந்த குழந்தைகள்கிட்ட குணங்கள் இல்லையோ தகுதியில் இல்லையோ லௌகிக் அப்பாவோட என்ன நினைப்பாரு, இந்த குழந்தை என்னோட குழந்தையே இல்லை, இந்த குழந்தை பிறக்கவே இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், எதுக்குமே இந்த குழந்தை பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. எக் பி பாப் ஹேனா பச்சே ஜான்தே பாப் ஹம்கோ சிக்ஷா தே ரஹா ஹே. இவரும் நம்முடைய தந்தை, இந்த தந்தை நமக்கு அறிவுரை கற்றுத்தர்றாரு. பரந்து கை கை ஐசேகி பில்குல் சமஸ்தே நை. ஆனால் சில குழந்தைகள் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட எதுவுமே புரியாதவர்களாக இருக்காங்க. பேஹத் கா பாப் அம்கோ சம்ஜா ரஹா ஹை வக் நிக்ஷி நெகி நஷன். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையே நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார், புரிய வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் போதை பெருமையும் இல்லை. தும் பச்சோं का दिमाग कितना ऊंच होनी चाहिए. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எவ்வளோ உயர்வானதாக இருக்கணும். हम कितने ऊंच बाप के बच्चे हैं. நாம் எவ்வளோ உயர்ந்த தந்தையின் குழந்தை. பாப் கித்னா சம்ஜாத்தா ஹே. பாபா எவ்வளோ புரிய வைக்கின்றார். अंदर में सोचो हम कितने ऊंच बाप के बच्चे हैं. ஆக நாம் நமக்குள்ளே சிந்தனை பண்ணோம், எவ்வளோ உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தை நான். हमारा कैरेक्टर कितना ऊंच होनी चाहिए. அப்போ நம்முடைய நடத்தை எவ்வளோ உயர்ந்ததாக இருக்க வேண்டும். जो इन देव देवताओं की महिमा है वह हमारी होनी चाहिए. தேவி தேவதைகளை என்னவென்று புகழ் பாடுகின்றார்களோ அந்த குணங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கணும். பிரஜா கி தொடிகி மகிமாகே. பிரஜைகளுக்கு ஒரு பொழுதுமே மகிமை இருக்காது. ஏக் லக்ஷ்மி நாராயண் கோ திகாயா ஹே. ஒரு லக்ஷ்மி நாராயணனை தான் காண்பித்துள்ளார்கள். तो बच्चों को कितना ऊंची सर्विस करनी चाहिए. अच्छी सर्विस करनी. ஆக குழந்தைகள் எவ்வளோ நன்றாக சேவை செய்ய வேண்டும். इन लक्ष्मी नारायण दोनों एक सर्विस कियाना. லக்ஷ்மி நாராயணன் இருவருமே சேவை பண்ணியிருக்காங்க. திமாக் கித்னா ஊஞ்சா சாஹியே. ஆக புத்தி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்க வேண்டும். கை பச்சே கோயி ஃபரஹி நை. சில குழந்தைகளுக்கு எந்த விதமான மாறுதல்கள் வர்றதே இல்லை. மாயா சே ஹார் காலே தே और ही ஜாஸ்தி பிகட் ஜாத்தி. மாயிட்டு தோத்தும் போகிறாங்க, முதல்ல விட இன்னும் அதிகமாக கெட்டு போகிறாங்க. அந்தர் தோ நகி தோ அந்தர்மி கித்னா நஷர். இல்லைன்னா உள்ளுக்குள் எவ்வளோ பெருமை இருக்க வேண்டும். அம் பேஹத் கி பாப் கி பச்சே. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பாப் கேத்தி சப்கோ மேரி பரீட்சை தேத்தே ரஹோ. பாபா சொல்கிற அனைவருக்கும் என்னுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். சர்வீஸ் ஹி சோபா பாயிங்கே. சேவையில் தான் உங்களுக்கு நல்ல மதிப்பு பெருமை என்பது ஏற்படும். தப்ஹி பாப் கி தில் பர் சட். அப்போ தான் நீங்கள் பாபாவுடைய உள்ளத்தில் கூட அமர முடியும். பச்சே வக் ஜோ பாப் கி தில் பர் சடா ஹுவா ஹோ. குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாபாவுடைய உள்ளத்தில் அமர்ந்தவர்களாக இருப்பார்கள். பாபா கா பச்சும் பர் கித்னா லவ் ஹோத்தா. பாபாவுக்கு குழந்தைகள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கு. பச்சோं को सिर पर चढ़ाता. குழந்தைகளை தலைக்கு மேலே வச்சுக்கிறாங்க. இத்தனி மோக ஹோத்தா ஹைனா. அவ்வளோ அப்பாவுக்கு குழந்தைகள் மேலே மோகம் இருக்கு. பரந்து வக்தோ ஹத் கி மாயாவி மோக. ஆனால் அது எல்லைக்கு உட்பட்ட மாயாவின் மோகம். ஏக் பேஹத் கா.
இவர் எல்லையற்றவர். சிர்ஃப் கோய் பாப் ஹோகா ஜோ பச்சோं को देख खुश न हो. எந்த தந்தையாவது தன் குழந்தைகளை பார்த்து எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? மா பாப் கோ தோ அத்த குஷி ஹோத்தா. தாய் தந்தை என்று சொல்லும்போதே குழந்தைகளை பார்க்கும்போதே அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். யஹாं जब बैठो तो समझना चाहिए बाबा हमको पढ़ाता है. இங்கே நீங்கள் உட்காரும்போது புரிஞ்சுக்கணும், பாபா நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். பாபா हमारा ओबीडियंट टीचर. பாபா நமக்கு கீழ்ப்படிந்த டீச்சராக இருக்கார். बेहद का बाप ने ज़रूर कोई सर्विस की होगा तब तो गायन. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சேவை பண்ணனால்தான் அவருக்கு இவ்வளோ மகிமை இல்லையா? போன சங்கமயத்தில் அவர் இவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு. அதனுடைய நினைவாக துவாபரயத்தில் தான் அவருக்கு எவ்வளோ பெருமை, புகழ், கோவில்கள் கட்டுறாங்க. கித்னா ஒண்டர்ஃபுல் பாத்தே ஹே. இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். கித்னி உன்கி மகிமா கி ஜத். அவருக்கு எவ்வளோ மகிமைகள் பாடப்பட்டிருக்கின்றது. தோ புத்தி மீன் அஷரனா சையே. ஆக புத்தியில் உங்களுக்கு எப்போவுமே அந்த பெருமைங்கிறது இருக்கணும். சந்நியாசி தோ ஹை நிவர்த்தி மார்க்வாலே. சந்நியாசிகள் என்றாலே அவங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். உன்கா தர்மம் ஹி அலகை. அவங்களுடைய தர்மமே தனிப்பட்டது. துவாபரயுகம் ஆரம்பிக்கும்போது அந்த சந்நியாசி தர்மமே தனி தர்மம். எக் பி அப்பாப் சம்ஜாத்தே. இவை அனைத்தும் பாபா இப்போ புரிய வைக்கிறார். தும் தோடி ஹி ஜாந்தி சந்நியாசி மார்க். நமக்கு சந்நியாசி மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. தும் தோ கிரகஸ்த ஆசிரமே ரத்து பக்தி ஆதி கர்த்தே தே. நீங்கள் கிரகஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டே பக்தி செய்துட்டு இருந்தீங்க. தும்கோ ஃபிர் கியான் மில்தா ஹே. இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. உनको तो ज्ञान मिलने का है ही नहीं. அவர்களுக்குன்னா சாது சந்நியாசி தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு ஞானமே கிடைக்காது. तुम कितना ऊंच पढ़ते हो और बैठे कितना साधारण. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த படிப்பு படிக்கிறீங்க, ஆனால் எவ்வளோ எளிமையாகாமல் இல்லையா? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஆகக்கூடிய எஜுகேஷன் படிக்கிறோம், பட் எவ்வளோ சிம்பிளாக உட்கார்ந்துருக்கோம். தில்வாடா மந்திர் மீ தும் நீச்சே தபஸ்யா மீ பேட்டே ஹோ. தில்வாலா கோவிலில் நம்முடைய நினைவாக தவ கோலத்தில் காட்டியிருக்காங்க. ஊப்பர் மீ வைகுண் கடாஹே. அந்த தபஸ்விகளுக்கு மேலே, ஒவ்வொருத்தருடைய சிலைகளுக்கு மேலே வைகுண்டத்தின் சித்திரங்கள் செதுக்கப்பட்டு. ஊப்பர் வைன்கு தேக் மனுஷ சம்ஸ்தே சொர்க்க ஊப்பர் ஹீரு. அந்த தபஸ்விகளுக்கு மேலே வைகுண்டத்தின் சித்திரங்களை பார்த்துட்டு உடனே பக்தர்கள் நினைக்கிறாங்க வைகுண்டம்னா மேலே இருக்கு. பச்சோं के अंदर एक सब बातें आनी चाहिए. ஸ்கூல் கை குழந்தைகளுக்குள்ள பாபா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிந்தனையில் வரும். ஏன்னா இது பள்ளிக்கூடம், படிக்கிறோம். இப்போ எது படிக்கிறோமோ அது திரும்பி உட்காந்து சிந்தனை பண்ணணும். பढ़ रहे हैं. நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். कहाँ चक्कर लगाने जाती तो बुद्धि में ख्याल चलो तो बहुत मजा आएगा. எங்கேயாவது நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாவே உடனே புத்தியில் என்ன வரணும்? பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நினைவில் வரணும். எங்கே சுற்றி போனாலும் பாபா என்ன படிப்பு சொல்லி தந்தார், பாபா முரளியில் என்ன சொன்னார், பாபா நமக்கு என்ன ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு, நான் என்னவாக ஆக போகிறேன், இதெல்லாம் நினைவில் இருந்தானா ரொம்ப குஷி இருக்கும். பேஹத் கி பாப் கோ தோ துனியாமே கோய் நஹீ ஜா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பற்றி உலகத்தில் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. இன்னும் யாருக்குமே அவரை பற்றி அறிமுகம் இல்லை. बाप के बच्चे बनकर और बाप की बायोग्राफी को न जाने ऐसे बुट्टू कभी देखा. பாபாவுடைய குழந்தைகள் ஆகின பிறகு அப்பாவை பற்றி உண்டான பயோகிராஃபி, அவரை பற்றி உண்டான எதுவுமே தெரியாதுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? முட்டாள் மாதிரி இருக்கும். न जाने के कारण कह देते सर्वव्यापी. பாபாவை பற்றி அறிமுகம் அறியாத காரணத்தினால என்ன சொல்லிடுறாங்க? சர்வவியாபி. பகவான் கோ कह देते आप ही पूज्य आप ही पूज. பகவானுக்காக என்ன சொல்லிடுறாங்க?
நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. तुम बच्चों का अंदर में कितना खुशी होनी चाहिए. ஆனால் இப்போ நம்முடைய உள்ளத்தில் இந்த ஞானத்தின் உண்மைகள் புரிய பெரிய நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். हम कितने ऊंच पूज्य थे. நாம் எவ்வளோ உயர்ந்தவர்களாக பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம். फिर हम ही पुजारी बने. பூஜைக்கு உரியவர்களாக இருந்த நாமே பூஜாரிகளாக ஆறோம். जो शिव बाबा तुमको इतना ऊंच बनाते, फिर ड्रामानुसार तुम ही उनकी पूजा शुरू कर. शिव बाबा உங்களை எவ்வளோ உயர்வாக ஆக்குகின்றார். ஆனால் நாடகத்தின் அனுசாரமாக நாம் என்ன ஆயிரும்? நாம் தான் பூஜைகள் ஆரம்பம் செய்கிறோம். முதல் शिव बाबाவுடைய பூஜை தான் ஆரம்பிக்கிறோம். इन बातों को दुनिया थोड़ी जानती है. भक्ति कब शुरू होती. பக்தி எப்போ ஆரம்பமானது? இதெல்லாம் உலக மக்களுக்கு எதுவுமே தெரியாது. பாப் தும் பச்சோं ரோஜ் ரோஜ் சம்ஜாத்தே ரே. பாபா குழந்தைகளாய் உங்களுக்கு அனுதினமும் புரிய வைக்கின்றார். ஏன் பைட்ட அந்தர் குஷி ஹோனிச்சு. அதனால் நாம் இங்கே உட்கார்ந்துருந்தால் நம்முடைய உள்ளத்தில் பூரிப்பு வேணும். எவ்வளோ உயர்ந்த ஞானம், எவ்வளோ உயர்ந்த பாபா கிடைச்சிருக்காரு, இதெல்லாம் நினச்சி குஷி அடையும். हमको कौन पढ़ाता है. हमको कौन पढ़ाता है. நமக்கு யார் படிப்பு கற்பிக்கின்றார்? பகவான் ஆக்கர் पढ़ाता है. பகவானே பாடம் சொல்லித்தரார். एक तो कभी सुना भी नहीं होगा. பகவானே பாடம் சொல்லித்தரார்னு ஒரு பொழுதும் நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. वक्त तो समझते गीता का भगवान कृष्ण है, तो कृष्ण ही पढ़ाते. உலகத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? கீதையின் பகவான் கிருஷ்ணன், ஆனால் கிருஷ்ணன் தான் இந்த பாடம் கற்பிப்பாருன்னு நினைக்கிறாங்க. अच्छा श्री कृष्ण भी समझो तो भी कितना ऊंच अवस्था होनी चाहिए. சரி, ஓகே, ஸ்ரீ கிருஷ்ணன் தான் இப்போ நமக்கு இந்த ஞானம் கொடுக்குறாரு, அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னாலும் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணுறாருன்னு அதை நான் கேட்டிருக்கேனால அப்போ எவ்வளோ உங்கள் மனநிலை உயர்வானதாக இருக்கும். एक कितना भी है परंतु मनुष्य मत और ईश्वरी मत का. एक किताब भी है मनुष्य मत और ईश्वरी मत. ஒரு புக்கு கூட இருக்கு, மனித வழி மேலும் ஈஸ்வரிய வழி. देवताओं को ही मत लेने की दरकार नहीं है. தேவதைகள் ஒரு பொழுதும் டைரக்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷ சாத்தே ஈஸ்வர் கி மத். மனிதர்கள் ஈஸ்வரனுடைய வழி வேணும்னு விரும்புகிறாங்க. देवताओं को तो मत अगले जन्म में मिलती थी जिसको ऊंच पद पाया. தேவதைகள் அடுத்த பிறவில உயர்ந்த நிலை அடைகிறாங்க. எதன்படி? சங்கமயுத்தில் பாபாவின் வழிப்படி நடந்து, ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தெய்வீக பதவி அடைகிறார்கள். अब बच्चों को श्रीमत मिली है श्रेष्ठ बनने लिए. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்குது. எதற்காக? श्रेष्ठमानவர்களாக ஆகுவதற்காக. ஈஸ்வரிய மத் और மனுஷ மத் में कितना फर्क. ஈஸ்வரனுடைய வழி, மனித வழி ரெண்டுமே எவ்வளோ, ஈஸ்வரிய வழி எவ்வளோ உயர்வானது. மனித வழியை விட ஈஸ்வரிய வழி தான் உயர்வானது. ஈஸ்வரிய வழிக்கும் மனித வழிக்கும் நிறைய வேறுபாடு. மனித வழி நம்மளை அஜ்ஞானத்தில் கொண்டு போயிடும், விகாரத்தில் மாட்ட வச்சிடும், துக்கம்தான் கொடுக்கும். ஆனால் ஈஸ்வரி வழி மிக மிக உயர்ந்த வழி. மனுஷ மத் கியா கேத்தி, ஈஸ்வரி மத் கியா கேத்தி. மனித வழிங்கிறது என்ன சொல்லுது? ஈஸ்வரி வழின்னு ஈஸ்வரன் என்ன வழி சொல்கிறாரு? ஜரூர் ஈஸ்வரி மத் பர் சல்னா படே. இப்போ ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வழியில்தான் நான் நடக்க வேண்டும். கோய்சே மில்னே ஜாத்தே குச் பி லே நஹி ஜாத்தே, யாத் நஹி ரஹதா கிஸ்கோ கியா சௌகாத் தேனி. யாராவது சந்திக்க போகிறோம் அப்படின்னா சும்மா போகக்கூடாது. அவங்களுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது ஒரு பரிசு கொண்டு போய் கொடுக்கணும். யார் எப்படியோ அப்படிப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு போய் கொடுக்கணும். ஏ மனுஷபத் ஈஸ்வரி மத் கா கான்ட்ராஸ்ட் பவுத் ஜரூரி. மனித வழி, ஈஸ்வரிய வழி, இது ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு என்னங்கிற புக்கு நல்லா இருக்கு. இந்த புக்கோட நாம் கொண்டு போய் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். தும் மனுஷத்தே து அசுரமத்தி. நீங்கள் மனிதர்களாக வாழ்ந்திருக்கும் போது அசுர வழியில் நடந்தீங்க.
और अभी ईश्वरीय मत मिलती है, இப்போ ஈஸ்வரிய வழி கிடைக்கின்றது. में कितना फर्क है ना, एक शास्त्र आदि सब मनुष्य की बना. இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்டது எல்லாமே மனித வழி தான். அதனால் மனித வழிக்கும் ஈஸ்வரிய வழிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பாப் कोई शास्त्र पढ़कर आते क्या? பாபா உட்காந்து ஏதாவது சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்கிறாங்களா என்ன? பாப் कहते मैं कोई बाप का बच्चा हूँ क्या? பாபா கேட்குறார், நான் எல்லாருக்கும் அப்பா, நான் வந்து யாருக்காவது குழந்தையாக முடியுமா என்ன? मैं कोई गुरु किया, गुरु का शिष्य है क्या जिससे सीख? நான் யாராவது குருவுக்கு சிஷ்யனா இருக்கேனா? இன்னார் என்னுடைய குருன்னா நான் அவங்ககிட்ட போய் கற்றுக்குவேன். சப் பாத்தை சம்ஜானி செய்யே, எல்லா விஷயங்கள் பாபா என்ன சொல்கிறாரு, சற்று சிந்திச்சு புரிஞ்சுக்கோ. भले एक जानते बंदर बुद्धि है परंतु मंदिर लाई पढ़ने वाला भी है ना. ஸோ என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் குரங்கு புத்தியாக இருக்கணும். ஓகே பரவாயில்ல, குரங்கு புத்தியாக இருந்தாலும் கோவிலில் வைத்து பூஜிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தகுதியான ஆக்கக்கூடியவரும் இருக்கார் இல்லையா? ऐसे बहुत मनुष्य मत पर चलते परंतु तुम सुनाते हो हम ईश्वरीय मत क्या बनते. பாபா சொல்கிறாங்க, எல்லாமே மனித வழியில் தான் நடக்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போ என்ன, அது ஈஸ்வரிய வழி என்பது கிடைக்கின்றது. அதன் மூலமாக நம்ம என்ன ஆகிறோம், ஹம்கோ படாத், அவர் வந்து நமக்கு படிப்பு கற்பிக்கிறார். பகவான் வாச் ஹம் உன்சே பढ़ने जाता, பகவானுடைய மகா வாக்கியம் இது நம்ம அவர்கிட்ட படிக்க போகிறோம். हम रोज 1 घंटा 12 घंटा जाते, தினம்தோறும் நாங்கள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகிறோம். क्लास में जास्ती टाइम भी लेना नहीं, ஸ்கூலுங்கும்போது அதிகமான நேரமும் எடுத்துக்கூடாது. याद की यात्रा तो चलते फिरते हो सकता, நினைவு யாத்திரை நடந்தாலும் சுற்றினாலும் செய்ய முடியும். ज्ञान और योग दोनों बहुत सहज है, ஞானம் மற்றும் யோகம் இரண்டுமே எளிமையானது. அல்லாஹ் की है एक अक्षर, அல்லாஹ் என்று சொல்கிறோம், அது ஒரு அக்ஷரம் தான். भक्ति मार्ग के ढेर शास्त्र इकट्ठा करो तो भी 30 பக்தி மார்க்கத்தில் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒன்று கூட்டினீங்கன்னா அவ்வளோ சாஸ்திரத்தை கித்னா இன் பர் கர்ச் கியா ஹோகா, இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் செஞ்சுருக்காங்க பக்தியில். பாப் தோ பஹுத் சஹஜ் பத், ஆனால் இப்போ பாபா நமக்கு ரொம்ப சகஜமான வழி சொல்லித்தரார். சிறு பாப் கோய்யா, அப்பாவை மட்டும் நீங்கள் நினைவு செய்தால் போதும். தோ பாப் கா வர்ஷா ஹே ஸ்வர் கி பாதுஷா, பாபாவுடைய ஆஸ்தி என்ன, ஸ்வர்க்கம் என்ற ராஜ்யம் தான் அவருக்கு ஆஸ்தி. தும் விஸ்வக்கே மாலிக் தேனா, நீங்கள் தான் உலகத்துக்கே எஜமானனா இருந்தீங்க. பாரத் ஹெவன் தா, பாரதம் சொர்க்கமானது. கியா தும் பூல் கியே ஹோ, என்ன நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டீங்களா? எக் பி ட்ராமா கி பாவி கஹா ஜாத், இது நாடகத்தின் விளையாட்டு என்று சொல்லப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் நிறையா சாஸ்திரங்கள் எழுதிட்டான். இக்கட்டா கரோ சாரா கர் சாஸ்திர பர்ஜ், அவ்வளோ சாஸ்திரங்கள் சேர்த்துனே எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீடு ஃபுல்லாக சாஸ்திரங்கள் ஆகிடும். அவ்வளோ சாஸ்திரங்கள் பக்தியில் எழுதி வச்சுருக்கான். கித்னா இன் பர் கர்ச்சுவா, எவ்வளோ செலவுகள் இதனால் ஆயிடுச்சு. अब बाप तो बहुत सहज बताते, याद करो तो बाप वर्षा ही स्वर की बात. பாபா மற்றும் அவருடைய நினைவு செய்தால் சொர்க்கத்தின் ஆஸ்தியின் நினைவு வரும். தும் விஸ்வக்கி மாலிக் தேனா, நீங்கள் உலகத்துக்கே தலைவர்கள் தானே. பாரத் ஹெவன் தா, பாரதம் சொர்க்கமாக இருந்தது. கியா தும் பூல் கியே ஹோ, என்ன நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டீங்களா? எக் பி ட்ராமா கா பாவி கஹஜ், இதெல்லாம் நாடகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. अब बाप आया हुआ है, இப்போ பாபா வந்துள்ளார். हर 5 वर्ष बाद आते ही पढ़ाने, ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பின்னாடி வர்றாரு படிப்பு கற்பிக்க. बेहद का बाप का वर्षा जरूर स्वर्ग नई दुनिया, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய ஆஸ்தி என்ன, புதிய உலகம் என்ற ஸ்வர்க்கந்தான் அவர் தரக்கூடிய ஆஸ்தி. तो बिल्कुल सिंपल बात, இது ரொம்ப முற்றிலும் எளிமையான விஷயம். लाख वर्ष कव देने से बुद्धि का जैसे ताला लगा हुआ है, லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொன்னதுனால்தான் புத்திக்கு பூட்டுப்பட்டு 5000 வருஷ கால சக்கரத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டான்.
தாலா குல்தா ஹி நஹி, புத்திங்கிற பூட்டு நல்லா லாக் பண்ணிடுச்சு, திறக்கிறதே இல்லை. ஐசே தாலா லஹா இத்தனா சஹஜ் பாத் பி சம், அப்படி புத்திங்கிறது பூட்டப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம் கூட புரிஞ்சுக்க முடியல. பாப் சம்ஜாத்தே ஏக்கி பாத் பஸ், ஜாஸ்தி குச் பண்ணா நஹி. பாபா நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கிறார், மற்றபடி அதிகமாக எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யஹா தும் ஏக் செகண்ட் மே கிஸ்கோ பி ஸ்வர்கா வாசி பனா சக், இங்கே ஒரே செகண்ட் கூட நம்ம யாரையுமே சொர்க்கவாசியாக ஆக்க முடியும் இல்லையா? ஆத்மா பரமாத்மா இது புரிஞ்சுட்டாங்கன்னா சொர்க்கவாசியாகலாம். பரந்து ஸ்கூலுக்கு இஸ்லே துமாரா படாய் சல்தி இருக்கு, ஆனாலும் இது ஸ்கூலாக இருக்கக்கூடிய காரணத்தினால படிப்போ தொடர்ந்து நடக்குது. ज्ञान सागर बाप, तुम ज्ञान तो इतना देते तो सागर को सैया बनाओ, सारा जंगल कलम बनाओ तो भी अंत नहीं हो सकता. பாபா இவ்வளோ ஞானத்தை தருகிறார். கடல் நீரப்புற மையாக ஆக்கி, காற்றுள்ள மரங்களெல்லாம் பேனாவாக ஆக்கி, வானத்தை காகிதமாக ஆக்கி, எழுதினாலும் எழுத முடியாது அவ்வளோ ஞானம் கொடுத்துட்டே இருக்கிறார். ज्ञान को धारण करना कितना समय हुआ, ஞானத்தை தாரணை செய்யறதுல எவ்வளோ காலம் தாமதமாகுது. பக்தி கோ ஆதா கல்ப் हुआ, பக்தி பாதி கல்பமாக செய்தி. ज्ञान तो तुमको एक जन्म में मिलता, ஞானம் என்பது உங்களுக்கு ஒரு ஜென்மத்தில் தான் கிடைக்கும். பாப் तुमको पढ़ा रहा है नई दुनिया के लिए, பாபா உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்ற புதிய உலகத்திற்கா. உஸ் ஜிஸ்மானி ஸ்கூல் में तो तुम कितने समय पढ़ते हो, உலகாயுத பள்ளியில் நீங்கள் எத்தனை நேரம் படிக்கிறீங்க? 5 வருஷம் लेकर 22 वर्ष तक पढ़ते रहे. 5 வயதிலிருந்து 20-22 வயசு வரைக்கும் படிச்சுட்டே இருக்காங்க. கமாய் தொடுகி அவர் खर्च बहुत करेंगे तो घाटा पड़ जाएंगे. வருமானம் என்பது கொஞ்சம் தான், செலவு அதிகமாகுது, அதனால் நஷ்டம்தான் ஏற்படுறது. பாப் கித்னா சால்வெண்ட் பனாத்தே ஃபிர் இன்சால்வெண்ட் பஞ்ச், பாபா நம்மளை எவ்வளோ செல்வந்தனாக மாற்றுகின்றார், ஆனாலும் பின்னாடி மீண்டும் ஏழையாக ஆகிறீங்க. அபி பாரத் கா ஹால் தேக்கோ கியா ஹே, இப்போ பாரத தேசத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கு. பலக் சே சம்ஜானாச்சு, எது சொன்னாலும் அந்த ஒரு பெருமையோடு போதையோடு சொல்லணும். மாதாவுக்கு கடா ஹோனாச்சு, தாய்மார்கள் இதில் முன் வரிசையில் வரணும். துமாரஹி காயின்ஹி வந்தே மாத்திரம், உங்களுடைய நினைவாகத்தான் வந்தே மாத்திரம்னு புகழ் பாடியிருக்காங்க. தரித்திக்கோ வந்தே மாத்திரம் நஹி கஹஜ், பூமியை வந்தே மாத்திரம்னு சொல்கிறதில்ல. வந்தே மாத்திரம்னா பூமாதேவி தாய் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தாய் யார் பரமாத்மாவுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்மார்களோ அவங்கள தான் வந்தே மாத்திரம்னு புகழ் பாடப்பட்டிருக்கு. வந்தே மாத்திரம் மனுஷியங்கோ கியஜ், வந்தரே மாத்திரம் என்று மனிதர்களை தான் சொல்லப்படுகிறது. பச்சே ஜோ பந்தன் முக்த் ஹே வஹி எக் சர்வீஸ் கர்த்தே ஹே, யார் பந்தனங்கள்லேருந்து முக்தி அடைஞ்சிருக்கின்றார்களோ அவங்க தான் இந்த சேவை செய்ய முடியும். வக்பி ஜிசே கலப்பலே பந்தன் முக்த் ஹுயி தே, கல்பத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பந்தன் முக்த் ஆகியிருந்தீங்க, வைசே ஹோத்தீர், அதே போல் இப்போ ஆகிறாங்க. அப்லா பர் இத்தனை அத்தியாச்சார் ஹோத்தா, அபலை பெண்கள் மீது எத்தனை கொடுமைகள் ஏற்படுது. जानते हमको बाप मिला तो समझते बस अब तो बाप की सर्विस करनी है, பாபா கிடைச்சிட்டாரு, ஆகவே நம்ம இப்போ பாபா சேவை செய்யணும். பந்தன் ஹை ஐசே கேன வால ரீட் பக்ரியா, யார் எனக்கு இன்னும் பந்தன் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கக்கூடியவங்கள பாபா என்ன சொல்கிறாரு, ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள்னு சொல்கிறார். கவர்மெண்ட் கபி கன சகே தும் ஈஸ்வரி சர்வீஸ் நஹி, கவர்மெண்ட் ஒரு பொழுதும் இந்த மாதிரி சொல்ல முடியாது, நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்யாதீர்கள். பாத் கர்னைக்கு ஹிம்மத் செய், பேசுறது கூட ஞான பாயிண்ட்டு சொல்கிறது கூட என்ன வேணும், தைரியம் வேணும். யார்கிட்ட எப்படி சொல்லணும், யுக்தி வேணும், தைரியம் வேணும். நம்ம சங்கோஜ பண்ணி ஞானம் சொல்லக்கூடாது. ஜிஸ்மே ज्ञान की वक्त इतना में सहज बंधन मुक्त हो सक, யாருக்குள்ள ஞானம் இருக்கோ அவங்க எளிதாக என்ன ஆயிடுவாங்க, பந்தன் முக்தாக ஆயிடும்.
जज को भी समझा सकते हो हम रूहानी सेवा करने चाहते हैं. ஜட்ஜு கூட நீங்கள் புரிய வைங்க, நான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகின்றேன். ரூஹானி பாப் हमको पढ़ा रहा, ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். கிறிஸ்டின் லோ ஃபிர்கத்தை லிபரேட் கரோ கைட் பண்ணோ. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன விடுதலை செய்யுங்க, எனக்கு வழி காட்டுங்க. பாரத்வாசி फिर भी उनको समझ अच्छी है. பாரதவாசிகளை விட அவங்க இன்னும் நல்ல புத்திசாலியாக இருக்காங்க. யார்? கிறிஸ்துவர். அவங்க சர்வவியாபின்னு சொல்கிறதில்ல, எனக்குள்ள கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதில்ல, லட்சக்கணக்கான ஆண்டுகள் யுகம்னு சொல்கிறதில்ல. அதனால் பாபா சொல்கிறாரு, அவங்க நம்மளை விட, பாரதவாசிகளை விட ஃபாரினர்ஸ் நல்ல புத்திசாலியாக இருக்காங்க. தும் பச்சே में जो अच्छे समझदार है उनको सर्विस का बहुत शौक रहता है. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள கூட யாருக்கு நிறைய ஆர்வம் இருக்கோ அவங்க தான் நல்லா சேவை பண்ண முடியும். சமஸ்த ஈஸ்வரிய சர்வீஸே बहुत லாட்ரி மில்லி. ஏன்னா அவங்க இதை புரிஞ்சிருக்காங்க, ஈஸ்வரிய சேவை பண்ணால் நமக்கு நிறைய லாட்ரி கிடைக்கணும். கைத்தோ லாட்ரி ஆதி கோபி சமஸ்தே நை. ஒரு சிலர் லாட்ரின்னா என்னன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இல்லையா? கொஞ்சம் செலவில் அதிகமான பணம் கிடைச்சா இன்னும் லாட்ரின்னு சொல்லுவாங்க, அல்லது லக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்மம் நம்ம செய்யக்கூடிய சேவை பல ஜென்மங்களுக்கு நமக்கு அழிவற்ற பிராப்திகள் கொடுக்குதுன்னா அப்போ இதுவும் ஒரு லாட்ரி தான். வஹான் ஜாக்கர் தாஸ் தாசியா பனேங்கே. சேவையினுடைய அருமை தெரியாமல் சேவை செய்யலைன்னா சத்தியத்தில் பணிப்பெண்களாக போய் பிறப்பாங்க, தாஸ் தாசிகளாக பிறப்பாங்க. தில் மே சமஸ்தே அச்சா தாசி ஹி சஹி ஹே சண்டால் ஹி சஹி ஹே. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல தாசியாக பிறந்தாலும் பரவாயில்ல, சண்டால்னா பிறந்தாலும் பரவாயில்ல, என்ன பிறந்தாலும் பரவாயில்ல, சொர்க்கமே தோ ஹோகானா, என்னவா பிறந்தாலும் அதுவும் சொர்க்கம் தானே. உன்னுக்கி சலன் ஐசே தேக்னேமே ஆத்தி ஹே. அப்போ அவங்க நடத்தையில் திருத்தமே இருக்காது, ஏன்னா லட்சியமே சரியில்லை. அப்போ எப்படி லட்சணங்கள் வரும்? தும் சமஸ்தே பேஹத் கபாப் हमको சம்ஜாரா. ஆனால் நாம் இப்போ புரிஞ்சிட்டோம், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஏக் தாதா பி சம்ஜாத்தே ஹே. இந்த பிரம்மா பாபா கூட புரிய வைக்கின்றார். பாப் இன் துவாரா பச்சோं को पढ़ा रहा. பாபா இந்த பிரம்மா பாபாவின் மூலமாக நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். कोई भी इतना भी समझते नहीं. ஒரு சிலர் இந்த விஷயம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்? ஷிவ் பாபா எல்லையற்ற தந்தை, அவர் இந்த பிரம்மா சரீரத்தில் வந்து ஞானம் கொடுக்குறாங்கிறத விட புரிஞ்சுக்கிறது. யாசி பாகர் நிக்கலா கலாஸ். இங்கே ஆமாமான்னு சொல்லுவாங்க, இங்கிருந்து வெளியில் கேம்பஸை விட்டு வெளியே போனோன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. யஹா பர் பைட்டே பி ஜெய்சே குச் சமஸ்தேனே. இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே எதுவும் புரியாதவர்கள் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. புத்தி பாகர் பட்டக்தி தக்கா காத்தீர். புத்தி வெளியில் சுற்றிட்டே இருக்கும், ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டே இருப்பான். ஏக் பூத் நிக்கல்தா நஹி. ஒரு பூதம் கூட வெளியேறதே இல்லை. படானே வாலா கோன் ஹே और बनते क्या है. படிப்பு கற்பிப்பவர் யார், என்னவாக ஆக போகிறோம். சவுக்கார் பி தாஸ் தாசி பனேங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கோ பணிப்பெண்கள் இருப்பாங்களே தாஸ் தாசிகள். அபி சவுக்காரோं के पास कितने नौकर जाकर रहते. இன்னைக்கு கூட யார் செல்வந்தர்களாக அவங்க வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க. சர்வீஸ் பர் ஏக்தம் முன்னாச்சு. சேவை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கும். தும் பச்சே சாந்த் ஸ்தாபனா அர்த்த நிமித் பனேகும். நம்ம சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்குண்டான அர்த்தத்துக்கு நிமித்தமாக உள்ளோம். விஸ்வமே சுக் சாந்தி ஸ்தாபனா கர் ரஹே ஹோ. உலகத்தில் சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். प्रैक्टिकल में तुम जानते हो हम श्रीमत पर स्थापना कर रहे. प्रैक्टिकल நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஸ்ரீமத் பிரகாரம் நம்ம ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம். इसमें अशांति कोई होनी नहीं. இதில் யாருமே நிம்மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. இது பாபா கட்டளை. புத்தி பாகர் பட்டக்தியை தக்கிக்காது. புத்தி வெளியில் சுற்றும் போது ஏமாற்றத்தை அடையிறான். ஏக் பி பூத் நிக்கல்தா நஹி. ஒரு பூதம் கூட வெளியேறதில்லை. படானே வாலா கோன் ஹி और बनता क्या है. நமக்கு யார் படிப்பு சொல்லி தர்றாங்க, நம்ம என்ன ஆக போகிறோம், இது எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை.
நம்ம சாந்தி ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தமாக இருக்கும். விஸ்மே சுக் சாந்தி ஸ்தாபன் कर रही, உலகத்துக்கே சுகம் சாந்தி ஸ்தாபனை பண்ணிட்டு. प्रैक्टिकल में तुम जानते हो हम ईश्वरीय श्रीमत पर स्थापना कर रहे हैं. நடைமுறையில் நம்ம ஸ்ரீமத் படி ஸ்தாபனா காரியம் செய்து. इसमें अशांति कोई होने नहीं. இதில் ஒரு பொழுதும் யாருமே அசாந்தி ஆகக்கூடாது. बाबा ने एक भी बहुत ऐसा अच्छे घर देखते, एक घर में 6-7 बहुत बहुआ इकट्ठा इतना प्यार से. பாபா சாக்காரத்தில் பார்த்துருக்காரு, ஒரு சில ஃபேமிலியில் 6-7 மருமகள்கள் ஒன்றா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. बिल्कुल शांत लहीर, कंप्लीट शांतियर. बोलते थे हमारा पास तो स्वर्ग लहा पड़ा. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீடே சொர்க்கமாக இருக்கும்பாங்க. कोई किटकिट की बात ही नहीं, எந்த சண்டை சச்சரவனுடைய பேச்சே இல்லை. சப் ஆக்யாக்காரி ஹே, அனைவரும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். உஸ் சமய பாபா கோ பி சந்நியாஸ் कहलाते थे. அந்த நேரத்தில் பாபாவை கூட சந்நியாசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. துனியா சே வைராக் ரக்தா, உலகத்தின் மேலே வைராக்கியம் இருக்கு. அபி தோ பேஹத் கா வைரா, இப்போ இருக்கக்கூடிய வைராக்கியம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைரம். குச் பி யாத் ந ரஹே, எதுவுமே நமக்கு நினைவில் வரக்கூடாது. பாபாக்கு தோ நாம் சப் பூல் ஜாத், பாபாக்கு பெயர் கூட மறந்து போயிரு. பச்சே கேத்தே பாபா ஆப் ஹம்கோ யாத் கர்த்தே ஹோ. குழந்தைங்க கேட்குறான், பாபா நீங்கள் என்ன நினைவு செய்கிறீங்களா? பாபா கேட்ட ஹம்கோ தோ சப்கோ பூல்னா. ஆனால் பாபா என்ன சொல்வாராமா, அனைத்தையும் மறக்க வேண்டும். விசாரோ ந யாத் ரஹோ பேஹத் கா வைரா, எந்த விதமான விசாரணைகள், சிந்தனைகள், நினைவுகள் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியர்கள். சப்கோ பூல்னா, எல்லாரையும் மறக்கணும். யஹாங்கி ரஹ்னே வாலே தொடி, நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவங்களா என்ன? பாப் ஆயா ஹுவாஹே அப்னா ஸ்வர்க்கி வர்சாதி, பாபா வந்திருக்கின்றார் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை தருவதற்காக. பேஹத் கா பாப் கத்தே முझे யாத் கரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என்ன சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். தோ தும் விஸ்வக்கி மாலிக் பஞ்ச், அப்போ நீங்கள் உலகத்துக்கே எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். பேட்ச் போத் அச்சா சம்ஜானிக்கு, இந்த பேட்ச் கூட ரொம்ப நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம ஞானம் புரிய வைக்கலாம். கொய் மாங்கோ தோ போலோ சமைச்சுக்கர், யாராவது உங்ககிட்ட பேட்ச் கேட்டாங்கன்னா முதல்ல ஞானம் கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் தர்றோம். இஸ் பேட்ச் கோ சமஜ்னே சே தும்கோ விஸ்வ கி பாதுஷா, இந்த பேட்சில் உள்ளதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி சொல்லு. शिव बाबा इस ब्रह्मा द्वारा डायरेक्शन देते मुझे याद करो तो एक बनेंगे. शिव बाबा பிரம்மாவின் மூலமாக இந்த டைரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் என்ன மட்டும் நினைவு செய்ய, அப்போ நீங்கள் இதுவாக மாறலாம். கீதா வாலே जो है अच्छी रीति समझ लेंगे. கீதை பிரச்சாரம் பண்ணுறவங்க, கீதை கேட்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். जो देवता धर्म के होगा, कई प्रश्न पूछते देवताओं को गिरते की, யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அதில் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் தேவதைகள் கீழே விழுந்துடுறாங்க. ஹரே எக் சக்கர் ஃபிர்த்தார், அதாவது இந்த காலச்சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கு. புனர்ஜன்மம் லேத்தே லேத்தே நீச்சே தோ உத்தரனா, புனர்ஜென்மம் எடுத்து என்ன ஆக வேண்டியதாக இருக்குது, கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. சக்கர தோ ஃபிர்னா, சக்கரம் சுற்றியே ஆகும். हर एक को दिल में एक आती ज़रूर है, हमको सर्विस क्यों नहीं कर सकते. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இதை நம்ம கேட்கணும், நான் ஏன் சேவை செய்யாமல் இருக்கேன். ஜரூர் மேரே மே கோய் கமி ஹி, அப்போ அவசியம் எனக்குள்ளே ஏதோ குறை இருக்குது. மாயா கி பூத்தோனே நாக் சே பக்கடா, மாயை என்ற பூதம் வந்து என்ன பண்ணுது, மூக்கை பிடிச்சி நல்லா அமைத்திருது. அது தும் பச்சே சமஸ்த हमको अब घर जाना है. இப்போ குழந்தைகள் புரிஞ்சிட்டோம், நாம் வீட்டுக்கு திரும்பி செல்லணும். फिर नई दुनिया में आकर राजी करें, அதுக்கப்புறம் புது உலகத்தில் வந்து அரசாட்சி செய்வோம். தும் முசாஃபிர் ஹோ, நீங்கள் அனைவரும் பயணிகள். தூர தேச யஹா ஆக்கர் பாட், தூர தேசத்திலிருந்து இங்கே வந்து பாட் நடிக்க வந்து. அபி துமார புத்தி மே
அம்கோ அமர்லோக் ஜான. இப்போ நம்முடைய புத்தியில் வந்துருச்சு, நாம் அமர்லோகத்திற்கு செல்ல வேண்டும். தூர தேசே யஹாக்கர் பாட் வச்ச. தூர தேசத்திலிருந்து இங்கே நாம் நம்முடைய பாகத்தை நடிக்க தான் வந்திருக்கோம். அபி துமாரா புத்தி में हमको अमरलोक जाना है, ये மிருத்திலோக் கலாசோஜ. இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்க நாம் அமரலோகம் போக வேண்டும். இந்த மரண உலகம் அழியப் போகின்றது. பாப் சம்ஜாத்தி போத். பாபா நிறைய புரிய வைக்கிறார். अच्छी रीति धारण करना, इसको फिर उगराना नहीं. நல்ல விதமாக பாபா சொல்கிறதில் தாரணம் எப்போ தாரணையாகும், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். एक भी बाबा ने समझा कर्म भोग की बीमारी उतल खाएगा. பாபா இதுவும் சொல்லியிருக்காரு, நம்முடைய கர்ம வினையாக நோய் நொடிகள்லாம் கூட வரும். மாயா சத்தாங்கி பரந்து மூஞ்சினா நஹீச். எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் குழப்பம் அடையக்கூடாது. थोड़े कुछ होता तो हैरान हो जाते. யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா உடனே ரொம்ப குழப்பத்தில் போயிடுறாங்க. बीमारी में मनुष्य और ही भगवान को जास्ती याद. உலகத்திலேயே நோய் நொடிகள் வந்தவுடனே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக பகவானை நினைப்பாங்க. बंगाल में जब कोई बहुत बीमारी होता तो उनको कहते राम बोलो राम बोलो. பங்காலில் யாராவது நோய் நொடிகள் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ராமா ராமான்னு ராமநாமத்தை ஜபிக்க சொல்லுவாங்க. देखते अब मरना पर है तो गंगा पर ले जाकर हरि बोल करते उनको ले आकर के जलाने की क्या दरकार है. யாராவது இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்காங்கன்னா கங்கை கரையில் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் ஹரி என்ற நாமத்தை சொல்லு, ஹரி என்ற நாமத்தை சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கங்கையில் போட்டுடுறாங்க. கங்காமே அந்தர் டால்தோ. இந்த உடலை போய் ஏன் எரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உயிர் இருக்கும் அப்போவே அவங்க அந்த சாக போதுன்னு தெரிஞ்சிட்டு அந்த உடலை கங்கையில் போட்டுறாங்க. ஹரிஹரின்னு நாமத்தை ஜபின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. கச்சமச் ஆதி ஷிகார் ஹோஜை. அப்போ அதில் இருக்கக்கூடிய முதலைகள், ஆமைகள் இதெல்லாமே என்ன பண்ணும், மீன் அந்த சரீரத்தை சாப்பிடும். पारसी लोग रख देते तो वक्त हड्डियाँ का भी काम में आते हैं. பாரசீகள் உடம்பை எரிக்க மாட்டாங்க, அப்படியே வச்சிருவாங்க. அந்த சதையெல்லாம் மற்ற பறவைகள் சாப்பிட்டுடும். அந்த எலும்பு காரியத்துக்கு பயன்படும். பாப் कहते तुम सब बातें भूल मुझे याद करो. பாபா சொல்றார், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன நினைவு. अच्छा நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. ஓம் சாந்தி. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். बंधन मुक्त बनकर भारत की सच्ची सेवा करनी है. இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட், பந்தன் முக்தாக ஆகி பாரதத்தின் உண்மையான சேவை செய்யணும். பாபா இன்னைக்கு கேள்வியிலேயே நஷா உள்ள குழந்தைகள் என்ன செய்வாங்க, ஈஸ்வரிய நஷா. ஈஸ்வரன் எனக்கு கிடைச்சிட்டாரு, ஈஸ்வரன் பாடம் சொல்லித்தராரு, ஈஸ்வரன் ஞானம் கொடுக்குறாரு, இதன் மூலமாக எனக்கு தேவ பதவி கிடைக்கிது அப்படிங்கிற அந்த பெருமையில் போதையில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, சேவைப்படுவாங்க. என்னதான் உண்மையான சேவை. ஃபலக் சே சம்ஜானா ஹே அமி ரூஹானி பாப் படாரா. ரொம்ப பெருமையோடு மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு ஆன்மீக தந்தை படிப்பு கற்பிக்கிறார். ரூஹானி சேவா பர், நாம் ஆன்மீக சேவையில் இருக்கோம். ஈஸ்வரிய சேவா கி உஜ்ஜல் ஆத்தி ரஹே. ஈஸ்வரிய சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த ஊக்கம் வந்துட்டே இருக்கணும்.
कर्म भोग की बीमारी व माया की तूफान में मूंझना व हैरान नहीं होना है. கர்ம வினைகள் என்ற வியாதிகள் அல்லது மாயினுடைய புயலை கண்டு குழப்பம் அடைய வேண்டாம். बाप ने जो ज्ञान दिया उसे उग्राते बाप की याद में हर्षित रहना. பாபா கொடுத்த ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து பாபா நினைவில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு முக்கிய தாரண பாயிண்ட்ஸ். वरदानम निराकार और साकार दोनों रूप की यादगार की विधि पूर्वक मनाने वाला श्रेष्ठ आत्मा भव. निराकार மற்றும் சாக்காரத்தின் இரண்டினுடைய நினைவு சின்னமாக விதிபூர்வமாக கொண்டாடக்கூடியவர்கள் ஸ்ரேஷ்டாத்மா பவ. दीपावली अविनाशी अनेक जिहे हुई दीपक का यादगार. निराकार और साकार. நிராகார்னா என்ன? தீபாவளி என்பது அநேக ஆத்மாக்கள் சுடர்விட்டு எரிகின்றது. இதனுடைய நினைவுதான் தீபாவளி. ஆத்ம தீபத்தின் நினைவுதான். आप चमकती हुई आत्मा दीप की लो मिसाल दिखाई देते हो. நீங்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஆத்மா எப்படி இருக்கீங்க? தீபங்கள் எப்படி சுடர்விட்டு எரியுதோ அது போல இருக்கீங்க. इसलिए चमकती हुई आत्मा दिव्य ज्योति की यादगार स्थूल दीपक की ज्योति में दिखाया है. सो दिव्यமான ஜோதி சுரூபமான ஆத்மாவுடைய ஸ்தூல நினைவாக தீபங்களின் ஜோதியை காட்டியுள்ளார்கள். एक तरफ निराकार आत्मा का रूप यादगार. ஆக ஒரு பரம் நிராகார ஆத்மாவனுடைய நினைவு சின்னமா தீபத்தை ஏற்றி வைக்கிறான். दूसरी तरफ आपकी भविष्य साकार दिव्य स्वरूप लक्ष्मी की रूप का यादगार. அடுத்தது என்ன? உன்னுடைய எதிர்காலத்தினுடைய தெய்வீக ஸ்வரூபமான லக்ஷ்மி ரூபத்தின் நினைவு. यही दीपमाला देवपद प्राप्त करती है. இந்த தீப மாலை தான் தேவ பதவியை அடைய வைக்கின்றது. आप श्रेष्ठ आत्मा अपना यादगार स्वयं मना रहे. श्रेष्ठமான ஆத்மாக்களாகி நீங்கள் உங்களுடைய நினைவு சின்னத்தை நீங்கள் ஸ்வயம் கொண்டாடுகின்றீர்கள். ஆத்ம ரூபத்தில் பிரகாசத்தை காட்டுவதாக தீபத்தை காட்டுறாங்க. ரெண்டாவது, எதிர்காலத்தில் நம்ம திவ்ய லக்ஷ்மி ஸ்வரூபத்தை அடைவதனுடைய நினைவாக தான் தேவதைகள் தேவ பதவி அடைகிறாங்க. அதனுடைய நினைவாக தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. ஸ்லோகன் नेगेटिव को पॉजिटिव में चेंज करने के लिए अपने भावना को शुभ और बेहद का बनाओ. எதிர்மறைகளை நேர்மறையாக மாற்றுவதற்கு உங்களுடைய பாவனை சுபமானதாகவும் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் ஆக்குங்கள். சுபமானதாகவும் மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் ஆக்க வேண்டும். अव्यक्त इशारा. जैसे गेट की रखवाली की जाती है, ऐसा माया का जो गेट है उसका भी रखवाली करनी है. எப்படி கேட்டில் ஒரு செக்யூரிட்டி நிப்பாட் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாயை வரக்கூடிய கேட்டில் என்ன பண்ணோம்? செக்யூரிட்டி வைக்கணும். जिससे कोई भी असुर संस्कार संकल्प अंदर प्रवेश न हो. இதன் மூலமா அசுரத்தனமான சன்ஸ்காரங்கள் அல்லது எண்ணங்கள் உள்ளுக்குள்ள பிரவேசம் ஆகக்கூடாது. फिर आपके पास कैसे भी आत्मा आएंगे, आते ही असुर संस्कार और व्रत संकल्प से मुक्त हो जाए. இப்போ உங்ககிட்ட எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அசுர சன்ஸ்காரம் அல்லது வீணான எண்ணங்கள் இருந்து அதிலிருந்து அவங்க முக்தி ஆயிடுவாங்க. जब ऐसे सर्विस करेंगे तब प्रत्यक्षता हो. இம்மாதிரியான சேவைகள் நடைபெறும்போது தான் பிரத்யக்ஷதா. இந்த மாதிரி சேவை மற்றவங்களுடைய அசுர சன்ஸ்காரம் வீணான எண்ணங்கள் நம்ம முன்னாடி வரும்போதே அதிலிருந்து அவங்க முக்தி ஆயிடுவாங்க. அப்போ பிரத்யக்ஷதாங்கிறது ஏற்படும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
வெற்றி நடுவே ஆத்மா என்னும் தீபத்தை ஏற்றி தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. மனதில் வேண்டும் சாந்தி, சொல்லில் வேண்டும் சாந்தி, செயலில் வேண்டும் சாந்தி, சொல்லவும் சாந்தி. மனதில் வேண்டும் சாந்தி, சொல்லில் வேண்டும் சாந்தி, செயலில் வேண்டும் சாந்தி, சொல்லவும் சாந்தி. யோகத்தினால் என்னை சுத்தம் செய்ய வந்தாய். யோகத்தினால் என்னை சுத்தம் செய்ய வந்தாய். சுத்த தங்கம் போல் என்னை ஜொலி ஜொலிக்க செய்தாய். தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. ஞானத்தை தினம் சொல்லியே குணம் என்னில் நிரப்பினாய். மாயங்களை செய்தே காயங்களை ஆற்றினாய். ஞானத்தை தினம் சொல்லியே குணம் என்னில் நிரப்பினாய். மாயங்களை செய்தே காயங்களை ஆற்றினாய். சத்யம் சிவம் சுந்தரம் மூன்றும் நீதான். சத்யம் சிவம் சுந்தரம் மூன்றும் நீதான். உன்னை என்று மறவாமல் இருப்பது நான்தான். தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி, தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி, நெற்றி நடுவே ஆத்மா என்னும் தீபத்தை ஏற்றி தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. வெற்றிகள் மமதி தரும், தோல்விகள் தொய்வில்லா பாதை தரும். Success will make you an egoistic person, but failure gives way without hesitation.